ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் திரையுலகத்தோட ஆக்ஷன் கிங்கான அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவருக்கு அஞ்சனா ஐஸ்வர்யா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா அப்படின்ற மகள் பட்டத்து யானை அப்படின்ற விஷால் நடித்த படத்தின் மூலமாக அறிமுகம் ஆனாங்க. ஸோ இந்த மூத்த மகளான ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது காமெடி நடிகரான நம்ம உமாபதியோட மகனை காதலிச்சு வந்த நிலையில் 2 வீட்டாரோட சம்மதத்தோட அர்ஜுன் தன்னோட சொந்த செலவில் கட்டின செருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் நிச்சயதார்த்தம் ரொம்பவே எளிமையான முறையில் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ கடந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிஞ்ச இந்த என்கேஜ்மெண்ட்டு, அதாவது நம்ம அர்ஜுன் ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 10 நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உமாபதியும் ஐஸ்வர்யாவும் சந்தித்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர் சர்வைவர் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்தவர் தான் நம்ம உமாபதி. அப்போது அர்ஜுனோட மகளான நம்ம ஐஸ்வர்யா மீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாள் ஆக ஆக இது லவ்வாக வளர்ந்த நிலையில் 2 வீட்டார்ட்டையும் சொல்லும்போது 2 வீட்டாருமே சம்மதம் தெரிவித்து என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதே அர்ஜுன் சொந்த செலவில் கட்டின கோயிலான செருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் ரொம்பவே கிராண்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா நடிகர் விஷால், விஜயகுமார், கேஎஸ் ரவிக்குமார், நம்ம சமுத்திரகனி அப்படின்னு பல பிரபலங்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பல பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு அதிகமாக எதிர்பார்க்க படுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமெடி நடிகரான தம்பி ராமையா தன்னோட மருமகளுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ அதையும் ஐஸ்வர்யா ஏற்றுக்கிட்டு இந்த மேரேஜை என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இனிமேல் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம். அதையும் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ஏற்றுக்கிட்டு, ஐஸ்வர்யாவும் சரி அர்ஜுனும் சரி எல்லாருமே ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. பட் அவங்களோட வாயிலிருந்து இன்னும் அதை ஓப்பனான டாக் வரல. ஸோ இதுதான் ஒரு பரவலான இந்த திருமணத்தை பற்றி பேசப்பட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது